வீட்டில் செல்வத்தை பெருக்கக்கூடிய மணி பிளான்ட்டை எந்த இடத்துல வைக்கிறதுங்க? இந்த ஹாலில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் மகாலட்சுமி தாயார் வந்து நிறைஞ்சிருப்பாங்க வீட்டில் வந்துட்டு. ஹாலில் கண்ட கண்ட பொருட்கள்லாம் வெயிட்டாக வைக்கிறத தவிர்த்துக்கணுங்க. அது வந்து பிரம்மஸ்தானம். இந்த ஹாலில் வைக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரில் வைக்கலாங்க. தண்ணீரில் வந்து வைக்கும்போது அதோட பலன்கள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த தண்ணீரில் வைக்கிறதுனாலே பாருங்களேன், வேர் விட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணீரில் வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. ஹாலில் இது மாதிரி ஒரு மண் பாத்திரம், இது வந்து மண் பாத்திரங்க. மண் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி நம்ம வந்து ஹாலில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ சக்தியை வந்து ஈர்த்து கொண்டு வருங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் இந்த மணி பிளான்ட் செடி. இந்த விஷயம் எல்லாம் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம ஹாலில் எந்த இடத்துல மணி பிளான்ட் வைக்க போகிறோம், வச்சோன்னா எவ்வளோ நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மணி பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மணி பிளான்ட்டு நம்ம ஹாலில் வைக்கணுங்க. ஹாலில் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி இந்த தண்ணீர் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறையாவது வந்து இந்த தண்ணீரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. மாற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி வைக்கணுங்க. அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு தொளிச்சு விட்டுடலாம். வீட்டில் வேறு செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த செடிகளுக்கு தொளிச்சு விட்டுடலாம். இந்த மணி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீர் நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேர் விட்டு உள்ளேயே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து எந்த இடத்துல வைக்கலான்னா ஹாலில் தென்மேற்கு மூலையில் வைக்கணுங்க. கன்னி மூலையில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது வந்துட்டு அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடியது. அதுவும் வந்துட்டு பரணி, பூராடம் இந்த மாதிரி நட்சத்திரம் வர்ற நாட்களில் நீங்கள் முதல்ல வைக்கிறது வைக்கலாங்க. அதுவும் பாருங்கள், வளர்பிறையில் வரக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் வைக்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க. அது வந்துட்டு சுக்கிரனுக்கு ரொம்பவே உகந்தது, மகாலட்சுமிக்கும் ரொம்பவே உகந்தது இந்த செடி. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இது ஹாலில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தென்மேற்கு மூலையில் ஏதாச்சும் ஒரு ஸ்டூல் போட்டு, ஒரு டேபிள் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த மணி பிளான்ட் செடியை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான அதிர்ஷ்டங்களை வந்து தேடி தரக்கூடியது. எந்த ஒரு விஷயமா போகிறது அப்படின்னு சொன்னாலுமே இந்த மணி பிளான்ட் செடியை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த காரியங்களில் வந்துட்டு வெற்றிகள் கிடைக்குங்க. அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான செடி இந்த மணி பிளான்ட்டு. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு, ஒரு மண் செம்பில் தண்ணியில் போட்டு இந்த ஹாலில் தென்மேற்கு மூலையில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த வீட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத உங்களால் கண்கூட காண முடியுங்க. அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மனசுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மனசில் ஏதோ ஒரு கவலையாக இருக்கா, அந்த செடிக்கு பக்கத்தில் போய் நின்னீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கவலைகள் எல்லாமே பஞ்சா பறந்து போகுங்க. அது மாதிரி பாருங்கள், இந்த மணி பிளான்ட் செடி வந்துட்டு ஹாலில் கட்டாயம் வந்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வைங்க, தண்ணியில் போட்டு வைங்க. பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி வச்சுருக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்ன மாதிரி மணி பிளான்ட் செடி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.